அஸ் அ மினிமலிஸ்ட்டாக நான் எவ்வளோ குக்வேர் வச்சுருக்கேன், இல்லை ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 3 மெம்பர் ஃபேமிலி எங்களோடது. நீங்கள் ஒரு 4 மெம்பர் ஃபேமிலியாக இருந்தாலும் நான் சொல்கிற குக்வேர்ஸ் உங்களுக்கு தாராளமாக மோர் தேன் எனஃபாகவே இருக்கும். எனக்கு நான் வச்சுருக்க குக்வேர்ஸில் நான் இது வரைக்கும் 6 பேர் வரைக்கும் நான் சமைச்சிருக்கேன். ஸோ என்னென்ன குக்வேர்ஸ்னு A to Z சொல்ல போகிறேன். இந்த 15 மட்டும் இருந்தாலே போதும் நம்ம சமைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கடாய். இந்த கடாய் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். என்கிட்ட இருக்க ஒரே கடாய் இதுதான். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கினது. என்கிட்ட இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாமே இண்டஸ் வேலியோடது தான். ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கனால தான் மோர் தேன் இயராக அவங்க கூட நம்ம பிராண்ட் கொலாபரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் தான் வந்து நான் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு, புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு, நான்வெஜ் சமைக்கவும் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து நான் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா அது இதில் தான் பண்ணுவேன். ஸோ இருக்கிறதுல இது ஒரு கடாய். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ், லார்ஜும் கிடையாது ஸ்மாலும் கிடையாது. இதில் வந்து சமைச்சானா ஒரு வேளைக்கு அப்படின்னா 6 பேருக்கு கூட இதில் சமைக்க முடியும். அடுத்து இட்லி குக்கர் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவையானது. ஸோ இதோட லிட்டு வந்து கொஞ்சம் இப்படி லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதுவும் இண்டஸ் வேலியில் தான் வாங்கினேன். இது கூட 5 பிளேட் வரும். 2 பிளேட் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு. இதில் மொத்தம் வந்து 14 இட்லி நீங்கள் ஊற்றிக்கலாம், 14 இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பிளேட் வரும். ஸோ இடியாப்பம் வைக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். காய் வந்து ஸ்டீம் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ஸ்டீம் குக் பண்ணுறதுக்கோ இடியாப்பம் பண்ணுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 5 பிளேட் வரும். இதுவும் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி காமிச்ச கடாயும் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்லிக்கு வந்து முன்னாடிலாம் நான் ஆயில் தடவி போட்டுட்ருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து இல்லை துணி போடு அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து இப்போலாம் நான் வந்து துணி போட்டு தான் இட்லி வந்து செஞ்சிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. எங்கள் 3 பேருக்கு இதில் நான் ஊற்றுறதுக்கு எங்களுக்கு இது கரெக்டாகவே இருக்கும். அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும். இன்ஸ்டாமோஜோ அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் இத்தனை நாள் இருந்தது. இப்போ இன்ஸ்டாமோஜோலையும் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இப்போது ஷாப்பிஃபை அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஃபேமஸான பிளாட்ஃபார்ம். அதுலேயும் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலும் அதில் ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூபிஐ எல்லாம் அதில் தான் அக்சசிபிளாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ்க்கும் அது அக்சசிபிளாக இருக்கும். கரண்ட்டாக 5 ப்ராடக்ட் ஜூன் 20th வரைக்கும் 30% ஆஃப் சொல்லியிருந்தோம். நடுவில் யூபிஐ ப்ராப்ளம் வந்தனால நிறைய பேரால் வாங்க முடியலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூன் 30th வரைக்கும் 5 ப்ராடக்ட் 30% ஆஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். 5 உங்களுக்கு ஹோலோஸ்டிக் லெட்டரிங், மீல் பிளானிங், கிளீனிங் ரொட்டீன், ஹோம் பைண்டர், மேனுவல் பட்ஜெட் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் ஷாப்பிஃபைல வாங்குறதுனால ஷாப்பிஃபைலே நீங்கள் வீடியோவும் பார்த்துக்க முடியும், ஃபோட்டோவும் பார்த்துக்க முடியும். ஸோ தட் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் நான் போட்டிருக்கேன். சைடில் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக மொத்தம் 11 ப்ராடக்ட்ஸ் இருக்குது வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில். அது எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு ஷாப்பிஃபைலும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த பிரியாணி பாட் கேஸ்ரோல்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் அதிகமாக பண்ணுவோம். வாரத்தில் ஒரு நாள் சாம்பார் இருக்கும், இன்னொரு நாள் ஏதாவது ஒரு குழம்பு இருக்கும். மிச்ச நாளெல்லாம் வெரைட்டி ரைஸ் தான் பண்ணுவேன். என் பையனுக்கு அதான் பிடிக்கும், எங்களுக்கும் அப்படி சாப்பிட இப்போ பழகிடுச்சு. லைக் வெரைட்டி ரைஸ்னால் தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் மட்டும் கிடையாது. பிரியாணி பண்ணுறது, கீ ரைஸ் பண்ணுறது, பச்சைப்பயிர் சாதம், ராஜ்மா சாதம், இந்த மாதிரி காய்கறி போட்டு சாதம், இது எல்லாம் பண்ணுறதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். தம் போடுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த லிட்டை வந்து நான் சுற்றிலும் மாவு ஒட்டணும்லாம் கிடையாது, ஜஸ்ட் லிட்டே வெயிட்டாக இருக்கும். ஸோ லிட்டை மட்டும் வச்சுட்டாலே நல்லா தம் போட முடியும். ஸோ இதை தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் இண்டஸ் வேலியோடது தான். நான் மோஸ்ட்லி எல்லாமே 99% இண்டஸ் வேலியோடது தான் என்னோடது இருக்கும். அடுத்தது ஃப்ரை பேன். ஒன்று வந்து லார்ஜ் ஃப்ரை பேன் வச்சுருப்பேன். இது ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் இண்டஸ் வேலியோடது தான். இன்னொன்று வந்து ஸ்மால் ஃப்ரை பேன், இதுவும் இண்டஸ் வேலியோடது தான். சட்னி செய்கிறதுனா இது யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்துட்டு கூட்டு, பொரியல், இந்த மாதிரி தொட்டுக்க செய்வோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவேன். நைட்டு டின்னருக்கு மட்டும் தனியாக செய்யும் போது இந்த பேன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுக்குமே லிட் இல்லாமல் தான் வந்தது. என்கிட்ட இருந்த பழைய வேறு எதுக்கும் உள்ள லிட்டை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கடாய்க்குள்ள லிட்டையும் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், கரெக்டாக இருக்கும், மேட்ச் ஆகும். அடுத்து ப்ரெஷர் குக்கர்.
மொத்தம் 3 ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். 3 ஒரு சைஸு. இது வந்து 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். இது இண்டஸ் வேலியோடது. பருப்பு வேக வைக்கிறதுக்கு, உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். கொண்டக்கடலை வேக வைக்கிறது, அதுக்கெல்லாம் இதான் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு பிரீத்தியோட குக்கர். இது வந்து கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 5 லிட்டர் குக்கர். இது வந்துட்டு நான் அவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா எனக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அதை தவிர பொங்கல் வைக்கிறது அப்படின்னா இதில் தான் வைப்பேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல். ஸோ அதுக்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி கெஸ்ட் வந்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். இது 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். இது இண்டஸ் வேலியோடது தான். இது வந்துட்டு சாதம் வைக்கிறதுக்கு இதை தான் நான் தினமுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்துட்டு வெரைட்டி ரைஸ் ஏதாவது குக்கரில் பண்ணுற மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறனாலும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு கேஸ் கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டிஷ்வாஷரில் தான் போடுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது குக்கர் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து கிட்டத்தட்ட 15 மந்த்ஸாக டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வைக்க வேண்டாம். இல்லை வைக்கிறது உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குக்கர் வைப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஒருவேளை பிரச்சனை எதுவும் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். 15 மந்த்ஸாக எந்த ப்ராப்ளமும் வரல. அடுத்து தட்கா பேன். இதுவும் வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். என்கிட்ட இருக்க நீங்கள் பார்த்து எல்லாமே வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இட்லி குக்கர் மட்டும் ட்ரை ஸ்டீல். இது வந்து ட்ரைப்ளை தான். நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஸோ வந்து நல்லா யூஸ் ஆகும். இது வந்து இண்டஸ் வேலி ப்ராடக்ட் தான். அடுத்தது பால் காய்ச்சறதுக்கு 2 பேன் யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே வந்துட்டு ட்ரைப்ளை தான். இது ரெண்டுமே வேறு வேறு பிராண்ட். என்ன பிராண்ட் ஞாபகம் இல்லை. பட் இண்டஸ் வேலியோடது கிடையாது இது ரெண்டுமே. ஒன்று வந்து வினோத் அப்படிங்கிற ஒரு பிராண்டுன்னு நினைக்கிறேன். அமேசானில் வாங்கினேன். இன்னொன்று பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினேன். காலையில் ஒரு பால் பாத்திரம், ஈவினிங் பால் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் அப்படின்னு 2 யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 2 பால் பாத்திரம் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடுத்து வந்து கேஸ்ட் அயன். இது 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் அயன். என் கிச்சனுக்குள்ளே நான் இப்போ என்ன காட்டுறேனோ அது மட்டும் தான் குக்வேர். மற்றபடி கெஸ்ட் வந்தால் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி லாஃப்டில் வந்து நான் எதுவும் வச்சுருக்க மாட்டேன். மினிமலிஸ்டாக. இதை விட கம்மியான குக்வேர் வச்சு சமைக்கிறவங்களும் இருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். எனக்கு வந்து நான் வந்து கெஸ்ட் வந்தாலும் மேட்ச் ஆகணும், என்னோடய இன்லாஸ் வீட்டிலேருந்து வந்தாங்கன்னாலும் மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக ஒரு 6 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு நான் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். இதுவே மோர் தேன் எனஃப் அப்படின்னு அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ கேஸ்ட் அயனில் கடாய். இதுவும் வந்து இண்டஸ் வேலியோடது. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ்ஜுக்கு தனியாக வெஜ்ஜுக்கு தனியாக நான் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லா பாத்திரமும் நான்வெஜ் வெஜ்ஜுக்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். இது வந்து கடாய் வந்து கேஸ்ட் அயனில். இப்போ பொடிக்கு வறுத்து அரைக்கணும்னா இதை யூஸ் பண்ணுவேன். டீப் ஃப்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே அப்பளத்துலேருந்து சிக்கன் ஃப்ரை பண்ணணும், வேறு ஏதாவது ஃப்ரை பண்ணணுன்னாலும் இதை யூஸ் பண்ணுவேன். அடுத்தது இந்த கேஸ்ட் அயன் பேன். இது வந்து ரீசன்ட் அடிஷன் தான். இந்த பேன் வந்துட்டு போன வாரம் இண்டஸ் வேலி ப்ரமோஷனில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கேஸ்ட் அயனில் ஒன்று என்னென்னா எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதில் வந்து லிட்டோடே வரும். இது வந்துட்டு எல்லா பாத்திரமும் எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன்னா அப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போயாவது அந்த மாதிரி வரும், எஸ்பெஷலி நைட் டிஃபன் பண்ணும்போது. ஸோ அதுக்காக இதை நான் வந்து இன்னும் வச்சுருக்கேன். ஒருவேளை யூஸ் பண்ணலைன்னா இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி தான் இதை நான் வச்சுருக்கேன். நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். கேஸ்ட் அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2த்துக்குமே இண்டஸ் வேலியிலேருந்து நிறைய இது நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக 2 தோசை தவா வச்சுருப்பேன். இது வந்துட்டு சப்பாத்தி போடுறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு தோசை ஊற்றுறதுக்கு. 2மே கேஸ்ட் அயன், 2மே ஃப்ரம் இண்டஸ் வேலி. நான் இண்டஸ் வேலியில் இல்லாமல் வேறு பிராண்ட்லேயும் வந்து கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணியிருக்கேன் தோசை தவாக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக ஆணுச்சு கொஞ்ச நாள்லேயே. பட் இண்டஸ் வேலியோடது ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ஒரே கல்லில் வந்துட்டு சப்பாத்தியும் தோசையும் போடுறதுக்கு செட் ஆகலை. ஸோ 2த்துக்கும் நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டஸ் வேலியோட லிங்க் ப்ளஸ் என்னோட கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டு அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.